திருப்பதி பெருமாளின் சுவாரஸ்ய வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பதி பெருமாளோட கதையை தினமும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாசராஜனின் வரலாறு. முதல்ல இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பதிக்கு 20 மைல்கள் தூரத்தில் நாராயணபுரம் என்ற ஊர் இருக்கிறது. இப்பொழுது அது நாராயணவனம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பட்டணத்தை ராஜதானியாக கொண்டு சுதர்மன் என்னும் அரசன் பரிபாலனம் செய்து வந்தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாபத்தினால் ராட்சசனாக சபிக்கப்பட்ட சோழராஜன் சில காலம் அலைந்து திரிந்து ஆயுள் முடிந்த பிறகு சுதர்மனின் மனைவியின் கர்ப்பத்தில் பிரவேசித்து மகனாக பிறந்தான். சுதர்மன் அக்குழந்தைக்கு ஆகாசராஜன் என்று பெயர் சூட்டி மிகவும் அன்புடன் வளர்த்து வந்தான். சுதர்மன் ஒரு நாள் வேட்டையாடச் சென்று மிகவும் களைத்து அருகில் உள்ள கபில தீர்த்தத்தில் தாகம் தீர்த்து கொண்டு களைப்பார அங்கே உட்கார்ந்தான். அந்த சமயம் நாககன்னிகை கபில தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வருவதை பார்த்து அவள் அழகில் மயங்கி அருகில் சென்று அவளிடம் உரையாடி காந்தர்வ விவாகம் செய்து கொண்டான். அந்த நாககன்னிகைக்கும் சுதர்மனுக்கும் பிறந்தவனே தொண்டைமான். சுதர்மன் தன் இறுதி காலத்தில் மூத்த மகனான ஆகாசராஜனுக்கு முடிசூட்டி தொண்டைமானை அவனிடம் ஒப்படைத்து விஷ்ணுபதம் எய்தினான். ஆகாசராஜனும் நீதி தவறாமல் அரசு புரிந்து வந்தான். ஆகாசராஜனின் மனைவி தரிணி தேவி இருவரும் மக்களை தன் குழந்தைகளைப் போல மிக்க அன்பு மற்றும் ஆதரவுடன் காப்பாற்றி வந்தனர். நாட்டு மக்கள் ஆகாசராஜனின் ராஜ்யத்தில் எவ்வித துன்பமும் இன்றி மிகவும் சுகமாக வாழ்ந்து வந்தனர். இக்குறையும் இல்லாத அரச தம்பதிகளை மக்கட்பேர் இல்லாதது மிகவும் வாட்டி வதைத்தது. ஆகாசராஜன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தல். சுவாமி, ஓர் நன்னாளில் ஆகாசராஜன் மனைவி தன் குல குருவான சுகமகரிஷியை வரவேற்று பாத பூஜை செய்து, நாங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தக்க வழி சொல்லுங்கள் என்று வேண்டினர். சுகமுனிவர், ஓ ஆகாசராஜனே, முன்காலத்தில் ஜனக மகாராஜன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து குழந்தையை அடைந்தான். நீயும் அவரை போல யாகம் செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனின் பேரருளால் குழந்தையை அடைவாயாக என்று ஆசிர்வாதம் செய்தார். அதற்கு ஆகாசராஜன் சந்தோஷமடைந்து ஓர் சுப முகூர்த்தத்தில் பிராமணர்களை வரவழைத்து வேண்டிய வஸ்துக்களை சேகரித்து யாகம் செய்ய போகும் இடத்தில் பொன் கலப்பையினால் உழும்போது கலப்பை தட்டுப்பட்டு நின்றுவிட்டது. அந்த இடத்தில் மண்ணை எடுக்க அங்கே ஒரு அழகிய பெட்டி காணப்பட்டது. அரசன் அப்பெட்டியை திறந்து பார்க்க 1000 இதழ்கள் உடைய தாமரை பூவின் நடுவில் ஒரு சிறு பெண் குழந்தை இருந்தது. உடனே ஆகாயத்தில் மின்னல் மின்னியது. ஆகாசவாணி, ஓ அரசனே, நீ கொடுத்து வைத்தவன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தினால் இக்குழந்தை கிடைத்தது. இக்குழந்தையினால் உன் வம்சம் கடைத்தேறும் என்று சொல்லியது. சுகமகரிஷி, பிராமணர்கள், ஆகாசராஜன், தரிணி தேவி எல்லோரும் ஆகாசவாணியை கேட்டு மனம் பூரித்தனர். குழந்தையை எடுத்துக்கொண்டு பிராமணர்கள் ஆசிர்வாதம் பெற்று யாகத்தை பூர்த்தி செய்து ராஜ பரிவாரத்துடன் அரண்மனை அடைந்தனர். அரசன் சுகமகரிஷியை பார்த்து, சுவாமி, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்க முனிவரும், குழந்தை பத்மத்தில் இருந்ததனால் பத்மாவதி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றார். ராஜ தம்பதிகள் அவ்விதமே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயர் வைத்து மிகவும் ஆசையாக வளர்த்து வந்தனர். சில காலம் கழித்து தரிணி தேவி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றாள். குழந்தைக்கு வசுதானன் என்ற பெயர் வைத்து பத்மாவதி வசுதானர்களை பிரீத்தியுடன் வளர்த்து வந்தனர். பத்மாவதியின் பூர்வ ஜென்ம வரலாறு. பத்ம மகாராஜன் வரலட்சுமி விரதம் செய்து வரலட்சுமியின் வரத்தினால் மாசுலுங்கி என்னும் பெண்ணை பெற்றான். வளர்பிறை சந்திரனை போல் நாளுக்கு நாள் திகழ்ந்து வந்தாள். எல்லா கலைகளையும் கற்றாள். 16 வயதை அடைந்தாள். சிறு பிராயத்தில் இருந்தே அவள் ஸ்ரீஹரியை பக்தி சிரத்தையுடன் பூஜித்து தன் வாழ்க்கையையே ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்து அவரையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டாள். பத்மராஜன் மாசுலுங்கிக்கு ஸ்வயம்வரம் ஏற்படுத்தினான். அச்சுயம்வரத்திற்கு தேச தேசங்களிலிருந்து ராஜகுமாரர்கள் வந்தனர். ராவணன் மாசுலுங்கியின் பேரழகை கேட்டு ஸ்வயம்வர மண்டபத்தை அடைந்து அக்கன்னிகைக்கு இஷ்டமில்லாவிடனும் தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு பலவந்தம் செய்தான். பத்மராஜன் தடுக்க ராவணன் கதையினால் அவனை வதம் செய்து மறுபடியும் பலவந்தம் செய்தான். சுயம்வர மண்டபம் மரண மண்டபமாக மாறியது. சபைக்கு வந்த அரசர்கள் பயந்து ஓடிவிட்டனர். மாசுலுங்கி ஹரிநாமஸ்மரணம் செய்து கொண்டே மறைந்து காட்டில் வேதாத்தியனம் செய்யும் முனிவர்களின் எதிரில் பிரத்யட்சமானாள்.
மகரிஷிகள் வேதம் சொல்லும் காலத்தில் அவள் தோன்றியதால் வேதவதி என்று பெயர் வைத்தனர். அவள் இமயமலை சாரலில் தவம் புரிந்து வந்தாள். விமானத்தில் ஆகாய மார்க்கமாக செல்லும் ராவணன் மாசிலுங்கியை பார்த்து விமானத்தை நிறுத்தி அவள் அருகில் சென்றான். கண்களை மூடி தவம் செய்வதனால் அவளுக்கு ராவணன் வந்தது தெரியவில்லை. ராவணன் அவளை பார்த்து, அங்கே மறைந்து இங்கே தோன்றிய உன்னை ஸ்ரீ மகாவிஷ்ணு காப்பாற்றுவான் என்று நினைத்தாயா? இந்த லங்காதிபதிதான் உனக்கு தக்கவன் என்று சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தை தொட்டான். மிகவும் கோபம் கொண்ட மாசிலுங்கி, ஓ நீசனே, ஸ்திரீயை துன்புறுத்துகிறாயா? நான் இந்த ஹோமாக்னியில் விழுந்து சாம்பலாகிறேன். ஆனால் ஸ்திரீயினால்தான் உன் அரசு நிர்மூலமாக போகிறது என்று சபித்து யோகாக்னியில் சாம்பலானாள். அவ்வேதவதி அக்கினியில் இருக்கிறாள். ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரன் அரண்யவாசம் செய்யும் காலத்தில் பர்ணசாலை அருகில் ராம லக்ஷ்மணர்கள் இல்லாத சமயம் சீதையை எடுத்து செல்ல ராவணன் வந்தான். இதை முன்கூட்டியே அறிந்த அக்கினி தேவன் வேதவதியை குடிசையில் இருக்கச் சொல்லி நிஜ சீதையை தன் பத்தினி ஸ்வாகாதேவியிடம் பாதுகாக்க ஒப்படைத்தான். வேதவதியை ராவணன் இலங்கைக்கு கூட்டிச் சென்றான். ராமச்சந்திரன் ராவண சம்ஹாரம் செய்த பிறகு சீதையை அக்கினி பிரவேசம் செய்வித்தார். அக்கினி குண்டத்தில் இருந்து 2 சீதைகளுடன் வெளிவந்துதான் ராவணனை மோசம் செய்த விதத்தை விஸ்தாரமாக சொன்னான். ஓ ராமச்சந்திரனே, சீதைக்காக வேதவதி லங்கையில் சகல விதமான கஷ்டங்களை சகித்தாள். உன்னையே பர்த்தாவாக கொள்ள தவம் புரிந்தாள். இவளை தாங்கள் மனம் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து தாங்கள் சம்மதியுங்கள் என்றான். அதற்கு ராமன், அக்னி தேவனே, இந்த அவதாரத்தில் நான் ஏக பத்னி விரதம் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நான் கலியுகத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுக்கப் போகிறேன். வேதவதியும் ஆகாசராஜனுக்கு மகளாக போகிறாள். அப்பொழுது இவளை மனம் புரிந்து கொள்வேன் என்றார். பரமானந்தம் அடைந்த வேதவதியும் தீயில் மறைந்தாள். அவ்வேதவதியே இந்த பத்மாவதி.